இப்போ ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அந்த ப்ராஃபிட் எடுத்த நிறுவனம் தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பலாமா? அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு, அந்த நிறுவனத்த கட்டுப்படுத்துறதுக்கு இங்க ஏதாவது சட்டங்கள் இருக்கான்னா, அந்த மாரி சட்டம்லாம் கிடையாது. 1,00,000 கோடி ப்ராஃபிட் எடுத்தாலும், அது நெனச்சா ஈஸியா வந்து அந்த நிறுவனம் வந்து வேலைய விட்டு ஆட்கள தூக்கலாம் அப்டின்னா, இங்க இருக்க தொழிலாளர்கள் சட்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்டின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இவ்ளோ லாபம் படைத்த நிறுவனங்கள், ஹெல்தியா இருக்க நிறுவனங்கள், தொழிலாளர்கள ஜஸ்ட் லைக் தட் வேலைய விட்டு அனுப்பக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது புரோவிஷன்ஸ் கொண்டு வந்தா மட்டும் தான் இத வந்து தடுக்க முடியும். அப்டி இல்லன்னா, இந்த நிறுவனங்கள் பல கோடி, பல லட்சம் கோடி வந்து லாபம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து தொழிலாளர்கள வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஆல்ரெடி ஒரு லேபர் சட்டம் இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு நியூ லேபர் கோட்லாம் வந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் இப்ப இந்த கம்பெனி வேலைய விட்டு தூக்குறதுக்கும் ஏதாவது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947ல 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர் வச்சிருக்க நிறுவனங்கள் வந்து ஒரு ஊழியர வேலைய விட்டு எடுக்கணும்னா அரசாங்கத்த வந்து பெர்மிஷன் வாங்கணும். இப்ப அந்த புது லேபர் கோட்ல என்னன்னா, 300க்கு மேல இருக்க நிறுவனங்கள் வந்து ஒரு தொழிலாளர வேலைய விட்டு எடுக்கணும்னா தான் கவர்ன்மெண்ட் வந்து ப்ரியர் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டான். இதுவே வந்து முதலாளிகளுக்கு சாதகமான சட்டம் தான். ஏன்னா 299 எம்ப்ளாயீஸ் இருந்தா அந்த நிறுவனம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எம்ப்ளாயி வேலைய விட்டு வீட்டுக்கு அனுப்பிட முடியும். 100 பேர் இப்ப இங்க இருக்க நெறைய நிறுவனங்கள் வந்து 300 கம்மியான வேலையாட்கள தான் வச்சிருக்காங்க. தொழிலாளர் தான் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவங்க வந்து எந்த அரசாங்க ஒப்புதலும் இல்லாம வேலைய விட்டு அனுப்பிடலாம். நீங்க வந்து வேலைய விட்டு போனா போய் தான் ஆகணும். இப்ப ஆல்ரெடி இருக்க தொழிலாளர் சட்டங்கள் வந்து வீக்கான தொழிலாளர் சட்டங்கள் தான். இப்ப இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்றது 1947ல கொண்டு வந்த சட்டம். அது வந்து பயங்கர வீக்கா இருக்கு. ஏன்னா 1947ல இங்க தொழிலாளர் வர்க்கம் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தது. இப்ப இருக்க தொழிலாளர் வர்க்கம்ன்றது வேற மாதிரி இருக்கு. இங்க ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துருச்சு. கிக் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு டெர்ம் எம்ப்ளாய்மென்ட் கொண்டு வந்துட்டான். ஸோ இதுக்கு ஏத்த மாரி தான் வந்து தொழிலாளர் நலச் சட்டங்கள வந்து மாற்றி அமைக்கணும். ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இருந்த உரிமைகளையும் பறிச்சுட்டு, இங்க இருக்க முதலாளிகள பலப்படுத்துற மாரி தான் தொழிலாளர் நல சட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க.